அண்மை செய்தி திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினைக்காக சென்னையில் யாத்திரை நடத்துவது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருந்து கந்தக்கோட்டம் வரை வேல் யாத்திரை நடத்த அனுமதி வழங்க கோரிய வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் சென்னையில் யாத்திரை ஏன் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என்ன? உயர்நீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருந்து கந்தக்கோட்டம் வரை வேல் யாத்திரை நடத்த அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி பாரத் இந்து முன்னணி மாவட்ட துணைத் தலைவர் யுவராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி இளந்திரன் முன்பாக இன்று விசாரணைக்காக வந்தபோது தமிழக தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஆஜராகி யாத்திரைக்கு மனுதாரர் கேட்கக்கூடிய அந்த வழித்தடம் நெருக்கடியான போக்குவரத்து நெரிசல் நிறைந்த சாலை எனவே திருப்பரங்குன்றம் உரிமை குறித்து ப்ரொவிஷனல் வரை அந்த சென்று முடிவு செய்யப்பட்ட பிறகுதான் மீண்டும் அது குறித்து பிரச்சனை எழுப்புவது சரியல்ல என்று வாதம் நடந்து வைக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்கள் அவர்களுடைய இடத்தில் வேண்டுதலுக்காக ஆடு கோழி பலியிட்டு படைத்து உணவது வழக்கமாக உள்ளது. திருப்பரங்குன்றம் மலையை சுற்றியுள்ள மதுரை மாவட்டத்தில் உள்ள கோயில்களில் கூட பிராணிகளை பலியிடுவது வழக்கமாக உள்ளது என்றும் அவர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. காலங்காலமாக திருப்பரங்குன்றம் மலையை சுற்றியுள்ள மக்கள் இந்து, முஸ்லீம் மற்றும் ஜெயின் ஆகியோர் மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழ்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை காரணமாக்கி தேவையற்ற கலவரங்களை உருவாக்கி மக்களின் ஒற்றுமை குறைந்துவிடக் கூடாது என்றும் தமிழ்நாடு மத நல்லிணக்கத்திற்கும் சமூக ஒற்றுமைக்கும் பெயர் பெற்றது. மத நல்லிணக்கத்தை காப்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்றும் ஒவ்வொருவரின் மத நம்பிக்கையையும் பாதுகாப்போம் என்றும் யாருடைய மத வழிபாட்டிலும் அரசு தலையிடாது என்றும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். யாத்திரைக்கு அனுமதி வழங்கினால் அது தேவையற்ற விரும்பத்தகாத பிரச்சனைகளை உருவாக்கும் என தனது கடுமையான எதிர்ப்பினையும் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரன் யாத்திரை நடத்த கேட்டுள்ள வழித்தடம் நெரிசல் மிகுந்தது. திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனைக்காக சென்னையில் யாத்திரை நடத்துவது ஏன் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கார். தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் என அறிவுறுத்திய நீதிபதி யாத்திரைக்கு வேறு இடத்தை தேர்வு செய்து தெரிவிக்குமாறு கோரி இந்த மனு மீதான உத்தரவை நாளை வாரத்திற்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.